இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி மடக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக மடக்கு மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம வீட் ஃப்ளாரில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, அடுத்து ஒரு 4 ஏலக்காய், அதை நல்லா இடித்து அதை சேர்க்க போகிறோம். அடுத்து 1/2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உருட்டி வச்ச எல்லா உருண்டைகளையும் நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதில் ஒரு சப்பாத்தி எடுத்து அது மேலே நம்ம இந்த பேஸ்ட்டை எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சிடலாம். இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சப்பாத்தியை மேலே எடுத்து வச்சு அதுலேயும் இதே மாதிரி ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி வச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு சப்பாத்தியாக மேலே மேலே அடுக்கி வச்சிடலாம். இப்போது எல்லா சப்பாத்தியும் சேர்த்து ஒரு ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒவ்வொரு பீஸையும் மறுபடியும் சப்பாத்தி ரோலரை வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். எல்லா பீஸஸையும் ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சூடான எண்ணெயில் 1-2 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண பீசஸ் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுக்கணும். இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் சுகர் தான் போடணுன்னு இல்லை, இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருக்குன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்ல சுகர் கரையிற வரைக்கும் வச்சுருந்தா போதும். கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண பீசஸை இந்த சுகர் சிரப்பில் போட்டு
திருப்பி திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மடக்கு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.